அழிக்கக்கூடாது, ஒருவரை இன்னொருவர் கொலை செய்யக்கூடாது, ஒருவருடைய பொருளை இன்னொருவர் கொள்ளையடிக்க கூடாது, ஒரு முஸ்லிம் சகோதரரால் இன்னொரு முஸ்லிம் சகோதரருடைய அமைதிக்கு எந்த வகையிலும் குந்தகம் விளைவிக்க கூடாது என்று சொல்லக்கூடிய வார்த்தையை இந்த உலகத்திற்கு உறக்க சொன்னவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நான் இவ்வளவு விஷயங்களையும் ஏன் பேசுகிறேன் என்றால், இன்றைக்கு கடந்த 4-5 நாட்களாக உலகத்தில் பேசுபொருளாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி என்ன தெரியுமா? அமைதிக்கான நோபல் பரிசை யாருக்கு வழங்க வேண்டும் என்பது. அமைதிக்கான நோபல் பரிசை யாருக்கு வழங்குது? அமெரிக்காவுடைய அதிபர் அவருக்கு வழங்க வேண்டும் என்று இஸ்ரேலுடைய பிரதமர் சொல்கிறார், பரிந்துரைக்கிறார். ஒரு ஆயுத வியாபாரிக்கு ஒரு மரண வியாபாரி அமைதிக்கான நோபல் பரிசை வழங்க வேண்டும் என்று பேசுகிறார். அவர் மட்டும் பரிந்துரைக்கவில்லை, பாகிஸ்தானுடைய தலைமை ராணுவ அதிகாரி அலீம் ஜமீர் என்று சொல்லக்கூடிய அலீம் முனீர் என்று சொல்லக்கூடியவரும் அவருக்கு நோபல் பரிசு வழங்க வேண்டும், அமைதிக்கான பரிசு வழங்க வேண்டும் என்று சொல்கிறார். 2வது முறையாக அவர் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அவருடைய சொந்த ஊரில் எவ்வளவு குழப்பங்களை அவர் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார். அவருடைய சொந்த ஊரில் வாழக்கூடிய குடிமக்களுக்கு மட்டுமல்ல, பக்கத்தில் இருக்கிற நாடுகளுக்கு என்னென்ன இடையூறுகளை செய்து கொண்டிருக்கிறார். பக்கத்தில் இருக்கிற நாடுகள் மட்டுமல்ல, தூர தேசங்களுக்கு என்னென்ன ஆபத்துகளை அவர் விளைவித்துக் கொண்டிருக்கிறார். பல்வேறு உள்ளூரில் வாழக்கூடிய மக்களுக்கு விசா முறைகேடு என்ற பெயரில் அந்த நாட்டு மக்களை அந்த ஊரில் இருந்து அவர் வெளியேற்றினார். அமைதியாக வாழக்கூடிய மக்களை வெளியேற்றினார். தன்னை யாரெல்லாம் விமர்சிக்கிறார்களோ, தன்னை யாரெல்லாம் கடுமையான வார்த்தைகளால் எதிர்க்கிறாரோ அவர்கள் எல்லோரையும் சட்டவிரோத குடியேறிகள் என்று சொன்னார். தேச விரோதிகள் என்று கடுமையாக விமர்சனம் செய்தார். அவர்களை இந்த ஊரில் இருந்து வெளியேற்ற வேண்டும் என்று சொன்னார். அப்படி சொல்லப்பட்டவர்கள் சாதாரணமான மனிதர்கள் அல்ல. அமெரிக்காவின் மிகச்சிறந்த மிகப்பெரிய தொழிலதிபர் என்று சொல்லக்கூடிய எலான் மஸ்க் உள்ளி தொடங்கி இப்பொழுது நியூயார்க் நகரத்தினுடைய மேயராக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கூடிய ஜஹரான் மம்தானி உள்ளிட்ட அத்துணை பேரையும் சட்டவிரோத குடியேறிகள் அவருடைய நாட்டுக்கு அவர்களை வெளியேற்ற வேண்டும் என்று அவர் பேசினார். நீதிக்காக போராடக்கூடிய பல்கலைக்கழக மாணவருடைய குடியுரிமையை அவர் ரத்து செய்தார். அவர்கள் படிக்கக்கூடாது என்று அவருடைய குடியுரிமையை ரத்து செய்து அந்த ஊரை விட்டும் அவர்களை வெளியேற்றியது உலகம் முழுக்க ஒரு பெரும் சர்ச்சையை விளைவித்தது. கனடா, அந்த நாடு எங்களுக்குத்தான் சொந்தம் என்று சொன்னார். பக்கத்து நாடுகளுக்கும் நிம்மதி இல்லை, அமைதி இல்லை. மெக்சிகோ, அந்த நாட்டின் மீது பல்வேறு குழப்பங்களை ஏற்படுத்தினார். வரிகளை விதிப்பது, வரிகளை குறைப்பது என்று பல்வேறு விஷயங்களை அவர் செய்து கொண்டே இருந்தார். அதே போல உலகத்தில் எங்காவது 2 நாடுகளுக்கு இடையில் நட்போடு இருந்திருந்தால் அவர்களுக்கு மத்தியிலே ஆயுதங்களை விநியோகம் செய்து சண்டைகளை மூட்டி விடுவது, அவர்களே சண்டைகளை மூட்டி விடுவது, அவர்களே ஆயுதங்களை விநியோகம் செய்வது, கடைசியில் உலகத்தில் நாங்கள் தான் அமைதியை நிலைநாட்டுகிறோம் என்று பேசுவது உள்ளிட்ட முரண்பட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், காசா நமக்கு தெரியும், கடந்த 75 ஆண்டு காலமாக உயிருக்கும் உடமைக்கும் அனைத்தையும் இழந்து கொண்டு சுதந்திரத்திற்காக அந்த மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் நினைத்தால் ஒரு நொடியில் அந்த மக்கள் விரும்பக்கூடிய சுதந்திரத்தை, விடுதலையை பெற்றுத்தர முடியும். ஆனால் தங்களுடைய ஆதிக்கம் மத்திய கிழக்கில் ஒரு பிடிமானம் இருக்க வேண்டும் என்பதற்காக இப்பொழுது என்ன அறிவிக்கிறார்கள்? இவ்வளவு பெரிய கொலைகளும் அட்டூழியங்களும் அக்கிரமங்களும் நடந்து முடிந்ததற்கு பிறகு நாங்கள் காசா மக்களை அங்கே இருந்து வெளியேற்றி அந்த ஊரை உலகத்தின் உல்லாசபுரியாக சுற்றுலா நகரமாக நாங்கள் மாற்றப் போகிறோம் என்று அறிவிக்கிறார். ஈரான் மீது தேவையில்லாமல் ஒரு சண்டையை தொடுத்தார். இப்படி நாம் பட்டியலை போட்டுக்கொண்டே இருக்கலாம். பெருமக்களை, இந்த பட்டியல் எல்லாம் இவர்கள் தான் உலகத்தில் குழப்பங்களை நடத்தி கொண்டே இருக்கிறார்கள், ஆயுதங்களை வியாபாரம் செய்து கொண்டே இருக்கிறார்கள், அதனுடைய வர்த்தகத்தை நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். ஒரு பக்கம் சண்டை மூட்டி விடுவது, இன்னொரு பக்கம் சமாதானத்தை பற்றி பேசுவது. இவர்கள் உலகத்தில் அமைதிக்கான நோபல் பரிசை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுவது வேடிக்கையுடைய உச்சம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் அமைதியை நிலைநாட்டுவதற்காக கற்றுக் கொடுத்திருக்கக்கூடிய உயர்ந்த பண்பு இருக்கிறது. அமைதிக்காக தொடர்ந்து உழைத்துக் கொண்டே இருக்க வேண்டும், நீதியை நிலைநாட்டுவதற்காக பாடுபட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். யாரையும் எவ்வளவு பெரிய இன்னல்களையும் துன்பங்களையும் தந்தாலும் அவர்களை நாம் ஒருபோதும் பழி வாங்கக்கூடாது. அவர்களை மன்னிக்க வேண்டும், மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். வெறுப்பையும் வன்மத்தையும் சொல்லாலும் செயலாலும் ஒருபோதும் பரப்பக்கூடாது. எந்த மக்களையும் அச்சுறுத்துவதோ மிரட்டுவதோ ஒரு காலத்திலும் செய்யக்கூடாது. நன்மைக்கு பணிந்து போக வேண்டும். விட்டுக் கொடுப்பதற்காக எவ்வளவு தூரம்